இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச் லேர்ன் பண்ண போறோம்னா, லாங் அண்ட் ஷார்ட் ஆரி ஸ்டிச். இது நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ரொம்ப ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு 1 2 3ன்னு லைனை வந்து நான் நேமிங் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற நீடில் tulip நீடில் சைஸ் 14. நான் இப்போது ஜரி த்ரெட்டில் சில்வர் ஜரி த்ரெட்டில் நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 3 லைன்ஸில் தேர்ட் லைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாட்டம் லைனில் ஸ்டார்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி செகண்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போய் அதை பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு டாப் லைன், அதாவது ஃபஸ்ட்டு லைனுக்கு எடுத்துகிட்டு போய் பட்டன் ஹோலுக்கு பஞ்ச் பண்ணுற மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு நான் அதை ரிவர்ஸ் இழுக்க போகிறேன். ரிவர்ஸ் இழுத்து நம்ம தேர்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்கு பக்கமே பஞ்ச் பண்ணி அங்கேயே ஒரு குட்டி லாக் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து நார்மல் பட்டன் ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரிக்கை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுவே வந்து பர்ஃபெக்டாக நம்ம லாக் போட்டு போட்டோன்னா இன்னும் நல்லாவே வரும். லாக் போட்டு போடுறது நான் இதில் ரிப்பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே ப்ரொசீஜர் தான், வேறு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. சேம் அதே மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். மேலே எடுத்துகிட்டு போய் திருப்பி கீழே எடுத்துகிட்டு வரோம். தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரோம். தேர்ட்லேருந்து செகண்ட் லைன் போனோம், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் லைன் போனோம். ஃபஸ்ட் லைன்லேருந்து பஞ்ச் பண்ணி அப்படியே பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்து அதே பக்கம் குத்தி லாக் ஸ்டிச், சின்ன லாக் ஸ்டிச் போட்டு அப்புறமா அது பக்கத்தில் நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆரி செயினை ஃப்ளாட்டாக நம்ம பஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பஞ்ச் பண்ணி தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு கொண்டு போய் செகண்ட் லைன்லேருந்து டாப் லைன், அதாவது நம்பர் 1 லைனுக்கு கொண்டு போய் அங்கேருந்து பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் இழுத்து பேக்வேர்ட் பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்து அங்கே தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டு ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டு சேம் ப்ரொசீஜர் நம்ம இந்த லைனில் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸின்றதுனால நான் இந்த சேம் லைன்லேயே உங்களுக்கு டபுள் கலர், அதாவது சில்வர்லேயும் சில்க் த்ரெட் பிங்க் கலர்லேயும் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதோட லாக் ஸ்டிச் வந்து நம்ம இந்த லாக் போடுறோம் இல்லையா, சின்ன லாக் போடுறோம் இல்லையா, அங்கேயே நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம பண்ணுறோம். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஃபில்லிங்க்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஃபெதர் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி தான் இது இருக்கும். லாங் அண்ட் ஷார்ட்டு நம்ம இதை வந்து நேமிங் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் நிறைய ஆரி ஸ்டிச்சஸில். பட் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, பீகாக் ஃபெதர் நம்ம போடுவோம் இல்லையா ப்ளவுசஸில், ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் எடுக்கிறோன்னா அதில் நம்ம இந்த இப்போ வந்து நிறைய பீகாக் ஃபெதர் ப்ளவுசஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அதில் நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லீஃப் ஃபில்லிங்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் நல்ல ஃப்ளவர் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், இல்லை மேங்கோ மோட்டிஃபை டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்னா இந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்டர் லைன் வந்து ஒரு பீடோ இல்லை டியூப் பீட்ஸோ நீங்கள் கொடுத்துட்டு நல்லா அதுக்கு ஸ்டோன் செயின் வச்சு நீங்கள் இன்னும் நல்லா ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ரொம்ப அழகாக எடுத்து காட்டும் உங்களுக்கு. இப்போ நான் இதை மேக் பண்ணிவிட்டேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கமே நான் இன்னொரு 2 செயின் போட்டு லாக்கை போட்டுட்டேன். நார்மல் லாக் எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சில்க் த்ரெட்டும் அது பக்கமாகவே எடுத்துக்கிட்டேன். பக்கமாகவே எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணேன், டாப் லைனுக்கு எடுத்துகிட்டு போனேன், அடுத்து பாட்டம் லைனுக்கு கொண்டு வந்துட்டு பக்கமாக ஒரு லாக்கை போட்டுட்டு ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டேன். எனக்கு முதல்ல பட்டன் ஹோல் இழுக்க வராது, பட்டன் ஹோல் சரியாக வராதுன்னவங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அது வந்து நல்லா இழுக்க வரலை, எனக்கு புல் பண்ணால் வந்து அந்த கீழே வந்து அது பதிய மாட்டேங்குதுன்ற போது நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம பண்ணி இந்த லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இது நீங்கள் வந்து நல்ல ஒரு சில்க் சாரீக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழே போடுற ஃப்ளாட் வந்து ஒரு லெவலாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட்டன் ஹோலுக்கு இழுத்து கீழே பஞ்ச் பண்ணும்போது சென்டரில் கேப் வராத மாதிரி, நிறைய கேப் வராத மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இதை ஃப்ளாட், அதாவது லைன்ஸில் போட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதை எப்படிலாம் டிசைன்ஸில் அப்ளை பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றது. அவ்வளோதான். பஞ்ச் பண்ணி இழுத்து கீழே பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு ஃப்ளாட், அகெயின் ஒரு லாங். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டேன். அங்கேயே வந்து நான் இன்விசிபிள் நாட் போடுவோம் இல்லையா, அதே நாட்டை நான் இங்கே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ.